ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ நட்னி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா பார்த்தீங்க அப்படின்னா, அதான் அவர் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாருல்ல, வானதி சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே வானதியோட வீட்டில் ஓடி போயிட்டு இப்போ எதுக்கடி அவங்க கூட கட்டிப்பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க, வீட்டு முன்னாடி அவனே கூட்டிகிட்டு விட்டுட்டு போகிறான். அதுவும் ஒன்று ஏதாச்சும் பண்ணால் அப்புறம் உங்களை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அவ்வளோ துள்ளி குதிச்சுட்டு பேசிட்டு போகிறான். என்னென்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில், நீ என்னென்னு நினச்சிட்ருக்க, அதுக்கடி அவன் கூட இறங்குற, ஊர் முன்னாடி எங்கள் மானத்தை வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கையை காலை ஒடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வானத்திக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அண்ணனும் அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தி போய் உள்ளே கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது, எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பா, வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வானத்தி இருந்துக்கிட்டு, சரி இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இவங்க நம்மளை வெளியே போனால் விடமாட்டாங்க, அடிப்பாங்க, இதுக்கு மேலேயும் அடி வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, பாண்டியே நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் தைரியமாக, சேரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், ஆனால் அது வரைக்கும் இப்படியே அடி வாங்கிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி பார்த்திங்க அப்படின்னா முடிவு எடுத்துகிட்டு இப்போது இங்கே மகளிர் உரிமை தொகை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வானத்தி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வானத்தி ஃபோன் பண்ணி யாரம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், சார் இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி என்னை சித்திரவதை பண்ணுறாங்க, குடும்பம் பண்ணுறாங்க, வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா என் அண்ணா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னம்மா பெத்த அப்பா அம்மாவே சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆமாம் மேடம் என்னை அடிக்கிறாங்க, எல்லாரும் குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னு கேளுங்க, இல்லைனா இவங்க என்னை அடித்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, சரிம்மா நீ அட்ரஸ் சொல்லுமா, நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் வானத்தி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையும் அடிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அப்போது இவங்க என்ன நினச்சிட்ருக்கா இவன் மனசுலன்னு தெரியல, இதுக்கு மேலேயும் இன்னும் என்ன அசிங்கப்பட அவமானப்படத்தை இருக்கிறானே தெரியல, எவ்வளோ தைரியம் தான் அவன் கூட வீட்டு முன்னாடி இறங்குவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கவும், வெளியே வரட்டும் இன்றைக்கி கையை காலை உடச்சி வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கிறான், அப்போ தான் புத்தி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே வானதி என் கையை காலை உடைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை எல்லாரையும் தூக்கிட்டு போய் கையை காலை உடைக்க ரெடியாக இருக்காங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வண்டி வீட்டு முன்னாடி நிற்குது. வீட்டு முன்னாடி நின்று உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இங்கே வானத்தோட அம்மா பயந்துக்கிட்டு, யாருங்க வேணும் உங்களுக்கு, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வானத்தி யாரம்மா அப்படின்னு சொன்ன உடனே, என் பொண்ணு தான் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வானத்தி வெளியே வாடி அப்படின்னு சொன்ன உடனே இப்போது வானத்தி கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா நீ தானம்மா வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு, ஆமாம் மேடம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவங்க தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி இருந்துக்கிட்டு, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா கேட்கவும், ஆமாம் மேடம் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னை அடித்து கொடுமை பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் உன் மனசில், என்னம்மா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளோ அடித்து கொடுமை பண்ணுறீங்களா, எதுக்காக இந்த பொண்ணை அடிக்கிறீங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இங்கே அவங்க விசாரிக்கவும், இவங்க எதுவுமே வாயே திறக்காமே இருக்காங்க. என்ன வானதி இதெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதுவும் பெத்த அப்பா அம்மா அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், எதுக்காக இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவும், அப்போ தான் என்னம்மா ஏன் கண் முன்னாடியே பெத்த பொண்ணை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அப்போ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அவளை சித்திரவதை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், ஆமாம் மேடம் நீங்கள் எல்லாரும் என்னை சித்திரவதை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள் மேடம் சொன்னவும், என்னோட நினச்சிட்ருக்க உன் மனசில் பெற்றவங்கன்னு கூட பார்க்காம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரும்மா உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுமை பண்ணுறதா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணும், எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன வானதி இதெல்லாம் அப்படின்னு வானத்தோட அப்பா கேட்கவும், அப்பா எனக்கு வேறு வழி தெரியலப்பா, இவங்க 2 பேரும் பாண்டிக்கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தானே நின்றுட்டுருக்கீங்க, என்ன அடிக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லி
சொல்கிறீங்களே தவிர அவங்க அடிக்கிறத தடுக்கிறீங்களா? அவங்க என்னை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க மேடம், நீங்கள் வேணும் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உள்ளே வாங்க மேடம், நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள் என் கை காலில் எவ்வளோ தழும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிகிட்டு போய் வானத்தை தனியாக காட்டிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா இந்த அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணு உடம்பு கை கால் ஃபுல்லாக அவ்வளோ காயமாக இருக்குது, கண்டிப்பாக உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடங்கம்மா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து தெருவில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருடி வானதி, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வானத்தோடைய அம்மா சொல்லிட்டு இருக்கோம். வாயை மூடிட்டு வாமா, எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் அப்படின்னு. ஏம்மா நீ வாமா, வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லவும், இப்போது ஏய் உங்ககிட்ட தான் ஃபோன் இல்லை ரெடி, நான் தான் பிடிங்கி உடச்சிட்டேன்ல, எப்படிடி உனக்கு ஃபோன் வந்துச்சு, எப்படி நீ ஃபோன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், என்னம்மா மிரட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திட்டிக்கிட்டே வந்து வராங்க போலீஸ் இருந்துக்கிட்டு. அதான் இப்போ அவங்கள்ட்ட போய் ஜோடியாக வந்து இறங்குனால அவன் எதுவும் வாங்கி கொடுத்துருப்பான், இல்லை அவங்ககிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாழ்ந்துட்டடான்னு சொல்லவும், என்னடா எகுற விட்டான்னு வச்சுக்க செவில் பிஞ்சிடும், அமைதியாக உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் வந்து திட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி வானதி நீ ரொம்ப தப்பு பண்ணுற, நீ எதுக்குடி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படி இப்படின்னு திட்டவும், என்னம்மா என்ன உங்கள் பிரச்சனை, எதுக்கு உங்கள் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணுறீங்க, சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், மேடம் அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்ல கேளுங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் பாண்டி, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை லவ் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டில் ரொம்ப அடிக்கிறாங்க திட்டுறாங்க. ஆனால் நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேன். என் அப்பா அம்மா அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை பயங்கரமாக அடிக்கிறாங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பாண்டி, இதெல்லாம் தப்பு, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, என்ன இருந்தாலும் உங்களை பெற்றவங்க, அவங்க சம்மந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாது, எங்கள் பாரு புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னை சமாதானப்படுத்தி என் பாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்து, இனிமேல் இவளை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பாண்டி வீட்டோட மரியாதையை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகுது. ஆனால் அப்போ கூட பாண்டியை இவங்க எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிட்டு அப்போ கூட பாண்டி வீட்டாளுங்க கிட்ட சண்டை போட்டாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வானத்தை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து அவன் பாண்டிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு என் வீட்டில் என்ன கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி அடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் சொல்லவும், இப்போ என்னம்மா இது லவ் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம் பாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாண வயசாகிடுச்சு, நானே விட்டு போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ பாண்டி, என் வீட்டில் என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், ஆனால் பாண்டி அது எல்லாத்தையும் கேட்காம என்ன வேணாம் சின்ன பொண்ணு, கல்யாண வயசு ஆனால் என்ன, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நீ போய் வீட்டிலே இரு, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு பொறுமையாக எனக்கு எடுத்து சொல்லி என் பாண்டி கூட்டிகிட்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காத இவங்க அவர் தருதல்ல சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னையும் அடிக்கிறாங்க. இதனால தான் மேடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் கேட்டு அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கழுதி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. மேடம் இங்கே பாருங்கள், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எங்கள் பொண்ணுக்கு, அதாவது இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிங்க, ஆனால் உங்கள் பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுது. உங்கள் பொண்ணுக்கும் கரெக்டான வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கான வயசு, இதுக்கு மேலே யார் சொன்னாலையும் நம்ம எதுவுமே தடுக்க முடியாது, சட்டத்தை பக்கம் இவங்க வந்து நின்னா கூட இவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவோம், அதனால் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை வேணான்னு தடுக்கிற முடிவை மட்டும் எடுக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பொண்ணை அடித்து சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணுறது ரொம்ப தப்பு, அதுக்காக உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகும், இது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்லவும், வானத்தோட அண்ணா அங்கேயே தாம்தம்னு கத்துறாரு. அந்த தருதலைக்காக எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உள்ள தள்ளுறி அடி, நீ உனக்கு அவ்வளோ திமிர ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திட்டிகிட்டு இருக்கவும், இப்போ வானத்தை இருந்துக்கிட்டு அப்படி தான்டா பண்ணுவேன், ஏன் நீ இப்போ சோழனுடைய ஒய்ஃபை தப்பாக பேசிட்டு அவங்க மேலே நீங்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த மாதிரி நான் ஒன்றும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, நான் நேர்மையாக தானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், செய்யாத தப்புக்கு பாண்டியனோட குடும்பத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து அசிங்கப்படுத்தினீங்கல்ல, இப்போது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கீங்க, நான் பாண்டிக்கிட்ட தான் பேசுவேன், அவனை தான் கல்யாணம் படிப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வானதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு வானதி அப்பாடா இப்போ தான் நிம்மதியே இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக 3 போய் தொலைஞ்சதுங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்பி அணிட்டு வரட்டும், அப்போ தான் புத்தி வரும், ஒரு வாரம் இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வேணா மனசு மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து நினச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி சொல்ல கேட்காம வந்துடுறாங்க. என்னம்மா அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவளை நான் தான் பெத்தனானே தெரியல, கொஞ்சம் கூட அம்மா அப்பான்னு பார்க்காம இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் தள்ளிட்டு மனசாட்சி இல்லாமல் கூப்பிட போய்கிட்டே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க வருத்தப்பட்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம வானதி வந்து வீட்டில் வந்து ஜாலியாக வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லு வானதி, என்ன பண்ணுற, எல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எப்படி சும்மா விடுவாங்க, அவங்க கூட வந்து இறங்குறதுனால திரும்பவும் என்னை பேசி பிரச்சனை பண்ணி அடித்தாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன அடித்தாங்களா திட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டி ரொம்ப பதற்றப்படுவோம். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, எங்கே யாரும் வீட்டில் காணோமா, இப்போ எப்படி ஃபோன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் இல்லையே, ஜாலியாக நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எல்லோரும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு, எல்லாரும் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க வானதி. என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு, என்னை அடித்து கொடுமை பண்ணால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தால் இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் எல்லாரையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள லாக்கப்பில் உட்கார வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும், என்னடி சொல்கிற நீ, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்க விஷயத்த இங்கே சோழன் வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்னடி இப்படி பண்ணிட்ட, அதுக்காக கம்ப்ளைண்ட் வரைக்கும் போவியா அப்படின்னு, பின்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா, உங்ககிட்ட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு என்னை போட்டு அடிப்பாங்க, நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா, நான்லாம் எதுக்கு மேலே என்னால் அடி வாங்க முடியாது பாண்டி, அவங்க ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வரட்டும், அப்போ தான் புத்தி வரும், இனிமேல் என்னை அடிக்க மாட்டாங்க, நிரந்தரமாலாம் இல்லை, நானே கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இப்போ எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாரு, பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியை கூப்பிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா ஏதோ போலீஸ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன், நீ வானத்திக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னாச்சுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா வானத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றே இல்லைங்க, இவ தான் அவங்க வீட்டாளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, எல்லாரும் ஜெயிலுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், திரும்பவும் நான் போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க கூட வந்து வண்டியில் இறங்குறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது அப்படின்னு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னங்க இது வானதி இந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இப்போது சோழனுக்கிட்டு பரவாயில்லையடா பாண்டி, சரியான புத்திதாரி தான் உன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா அந்த பிள்ளை ஏதாச்சும் இதில் பிரச்சனை மாட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணா அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணே, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண்களுக்கு நியாயம் தான் வாங்கி கொடுப்பாங்கன்னு, இதை நாம் யாரும் யோசிக்காமல் போயிட்டோம், அவங்க வீட்டு மேலே நாம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, வானதியோடைய அப்பா அம்மா அப்படின்னு நாம் யோசிச்சிருந்தாலும் வானதி இதை எதையும் யோசிக்காமல் அவள் அப்பா அம்மானு கூட பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அவளுக்கு உண்மையிலேயே அவ்வளோ தைரியம் வேணும்னா இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது, பாண்டியனுக்காக அவள் அவ்வளோ போராடுறா, அவ்வளோ முயற்சி பண்ணுறா, பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு இப்போ தெரியுது என்ன, நாம் இனிமேல் வானத்தை நினச்சி பயப்பட வேணான்னு, அவளுடைய லைஃப்பை அவள் பார்த்துப்பா, அவளுடைய வீட்டை எப்படி சமாளிக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன்னு, கண்டிப்பாக அவ்வளோ மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தையை பற்றி பெருமையாக வந்து நிலா சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லடா, நாங்கள் கூட அந்த பொண்ணை அடிச்சுட்டு கொடுமை பண்ணுறாங்க, திரும்பவும் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டியே, அந்த பெண்ணுக்கு திரும்பவும் ஏதாச்சும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்தோம், ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் வானதி கேர்ஃபுல்லாக உஷாராதாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழனும் சொல்லிட்டுருக்காரு, சேரனும் சொல்லிட்டுருக்காரு. உண்மையிலே வானதி கிரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லவும், வானதி நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு வானதி மேலே இன்னமும் காதல் அதிகமாகுது, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸோ இது பிரச்சனை எப்படி முடிய போகுது, இதோட முடிஞ்சிட போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கண்டிப்பாக வானதி திரும்பவும் கேஸை வாபஸ் வாங்கிடுவா, அவங்கள அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள பயமுடுத்துகிறா வானதி அப்படின்னு சொன்ன உடனே சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் பேசிகிட்ருக்கவும், ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம வானதி வந்துட்டு சரி போனால் போகட்டும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்களா, இல்லை நான் பாண்டியன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு எதிராக நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மேலே வானதி பயங்கர கோவப்பட்டு கேஸை வாபஸ் வாங்காமல் விட்டுற போகிறாங்களா, ஜெயிலுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.